ஹலோ எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10:49. என்னென்னா என்னோடய மம்மி வந்து சவுதியில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சம் சிச்சுவேஷன்ஸ்னால அவங்க ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மெடிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. மெடிக்கல் ஃபீல்டு அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த சேனலில் போடுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து அவங்க டெய்லி என்ன சொல்கிறது, இப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் வந்து அவங்க சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து நோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் வந்து என்ன சொல்கிறது, கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் தான், 100க்கு கீழே தான் சப்ஸ்கிரைபர்ஸும் இருந்துச்சு. பட் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவாங்க. என்ன ஒர்க் இருந்தாலுமே வந்து டெய்லி எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி வீடியோ, ஈவன் சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம் கூட அப்லோட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க, எஃபர்ட் போடுவாங்க. எங்களுக்கு தோணும், ஏன் இவ்வளவு இது எஃபர்ட் போடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு. ஈவன் எங்களையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயுமே கூட வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 50 வியூஸ் 100 வியூஸ் போனாலே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். 200 வியூஸ் போனால் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபீட்டல் ப்ரெக்னன்சி டைமில் வந்து பேபிஸோட வெயிட் வந்து பற்றி ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க. ஸோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து 2000 வியூஸ் போயிருந்துச்சு. அப்புறம் மார்னிங் சொன்னோடனே பயங்கர ஹாப்பி. ஈவன் அவங்க பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு வந்து நைட்டெல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்ட்டு. 1000 வியூஸ் எல்லாம் போச்சுன்னா அன்றைக்கி சின்ட்ராஸை கையில் பிடிக்கவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க 15K போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் போக போக 15K வந்து 20 ஆச்சு, 30 ஆச்சு, 40 ஆச்சு. ஸோ இப்போ டைமுக்கு வந்து 10:50. இப்போ எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா 94,433 வியூஸ் வந்து போயிருக்கு. அவங்க வந்து கீழே இருக்காங்க. நான் வந்து 1 lakh வியூஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மொமெண்ட்டை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் வந்து என்ன கஷ்டமாக இருந்தாலுமே வந்து விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறது, ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் ஆட் பண்ணால் கூட நோட்டில் எழுதி வச்சு இது பண்ணி விடுவாங்க. இப்போது இது வந்து நம்ம ரியல் டைம்லேயும் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நீங்கள் அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோஸ் எல்லாமே 50, 60 வியூஸ் இப்படி போயிட்டு இருந்தது. சடனாக வந்து கிளிக் ஆகி பாருங்கள், இன்றைக்கி 1 lakh வியூஸ் வந்து ரீச் ஆக போகுது. அதே மாதிரி தான் நமக்கும் எக்ஸாம் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன தான் எழுதினாலும் ப்ரிலிம்ஸில் போகுது, அதில் போகுது, இப்படின்னு என்ன கதை சொல்லிகிட்டு இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க்கோட டெடிக்கேஷனோட கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கான டைம் வந்து எப்போ வரும்னே தெரியாது, மேஜிக் மாதிரி இருக்கும். அப்படியே வந்து உல்ட்டாவாக நம்ம லைஃபே வந்து மாறிடும். ஸோ வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக, ஏன்னா நாங்களே நினைப்போம் யார் இந்த மெடிக்கல் கண்டென்ட் எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் எங்களுக்கு தோணும். ஏன் இவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அவங்க உடம்பை வருத்திக்கிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்களோட சின்சியரிட்டி அண்ட் என்ன சொல்கிறது, அவங்களோட டெடிக்கேஷனுக்கு கிடச்ச கிஃப்ட். அதே மாதிரி தான் நீங்களும் நல்லா வந்து விடாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து எக்ஸாம் வந்து கிளிக் ஆகும். ஸோ கண்டிப்பாக இப்போ 1 lakh ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அவங்க ரியாக்ஷன்ஸ் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்தீங்களா காய்ஸ், பண்ணி பாருங்களேன், 11 டெடிக்கேஷனை பாருங்க காய்ஸ். அடுத்த வீடியோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ டைம் 11. 1 lakh 1 lakh 1 lakh. ஸ்தோத்திரம் 100K the very first 100K. பார்த்தீங்களா, பார்த்துக்கோங்க, 144 சப்ஸ்கிரைபர் தான். பட் வியூஸை பாருங்கள், ஹோப்பை விடாதீங்க மக்களே.